ஒரு 10 வயசு பையன் கிட்ட நீ பெரியவன் ஆனா என்ன ஆகணும்பான்னு கேட்டு பாருங்களேன். என்ன சொல்றாங்க? போலீஸ் ஆகணும், டீச்சர் ஆகணும், பென்ஸ் கார் வாங்கணும், BMW கார் வாங்கணும், 10 மாடி வீடு கட்டணும்னு சொல்றாங்க குழந்தைங்க. சொல்றாங்களா இல்லையா? அதே பையன் கொஞ்சம் வளர்ந்து ஒரு 25 வயசு படிப்பு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கான். நினைச்ச வேலைக்கு போறாங்களா, கிடைச்ச வேலைக்கு போறாங்களா? கிடைச்ச வேலைக்கு போறாங்க. ஆனா 30 வயசான உடனே கல்யாணம் பண்ணணும்னு அவனுக்கு பிரஷர் வருது, கல்யாணம் பண்றான். 35 வயசுல 2 குழந்தையும் வந்துருது. இப்ப ஆபீஸ்ல வேலைக்கு போறான். எந்த பையன்? அன்னைக்கு 8 வயசு பையன் 35 வயசுல ஆபீஸுக்கு போகும்போது இப்ப அவனை தடுத்து கேளுங்க, தம்பி உன் கனவு என்னப்பா? தம்பியா டென்ஷன் ஆகி வேலைக்கு போயிட்டு இருக்க, கனவை பத்தி பேசுங்க. எப்படியாவது வாழ்ந்தா போதுங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. கனவு இல்லாததுனால 35 வயசுல அவர் கோவப்படல. கனவை கேட்ட போது நான் நினைச்ச கனவை நான் பார்க்கிற வேலையிலிருந்து சாகுற வரைக்கும் இருந்தா கூட என்னால அதை நிவர்த்தி செய்ய முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சதுனால பெரிய குழி எடுத்து அதுக்குள்ள அந்த கனவையெல்லாம் போட்டு அதை மண்ணை போட்டு மூடி கிடைச்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் சார். ஆனா மைலேஷியல்ங்கிற ஒரு கம்பெனி உங்ககிட்ட என்ன சொல்லுது தெரியுங்களா? நீ 7 வயசுல பார்த்த கனவு, நீ 8 வயசுல பார்த்த கனவு, நீ 10 வயசுல பார்த்த கனவு குழி தோண்டி புதைச்சிருந்தீன்னா தோண்டி எடு, உன்னை சாதிக்க வைக்கிறதுக்கு அதை தோண்டி எடு. உன்னை அந்த கனவு அடைய வைக்கிறதுக்கு நாங்க இருக்கோம்னு சொல்றோம் மைலேஷ்.